இந்த இயர் 2025ல 2 லேக் பட்ஜெட்ல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஆஃப்டர் கோவிட் அப்புறம் நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதுல கொஞ்சம் அலர்ட்டாவே இருக்கு. 2025ல 2 லேக் பட்ஜெட்ல 2 யூனிவர்சிட்டிஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்மே யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல். நான் உங்களோட டாக்டர் கௌஷிக் பேசுறேன். கொஞ்ச நாளாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு இங்கிலீஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நான் அட்மிஷன் பண்ணணும், அதை பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ போடுங்க அண்ட் ஒரு 2 லேக் பட்ஜெட்ல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இந்த இயர் அவைலபிள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இயர் 2025ல 2 லேக் பட்ஜெட்ல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு 2 லேக் பட்ஜெட்ல ஒரு 4 to 5 யூனிவர்சிட்டிஸ் சொல்லியிருந்தோம். பட் அதுல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கபாடினோவா இருக்கட்டும், சேச்சனா இருக்கட்டும், சூவாஷா இருக்கட்டும். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஒரு 2 லேக் பட்ஜெட்ல இருந்து 3 லேக் பட்ஜெட் வரைக்கும் அஃபிஷியலா ஃபீஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் 2025ல 2 லேக் பட்ஜெட்ல 2 யூனிவர்சிட்டிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரஷ்யால இருக்க இங்கிலீஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. இந்த கிர்கிஸ்தான்ல இருக்க ஏஷியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்மே கொடுக்குறேங்க. ஸோ நீங்க அதை பார்த்து உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ் பத்தி டீடைலா பார்த்துடலாம். ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட நாச்சிக்ன்ற ஒரு ஸ்டேட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நீங்க ரஷ்யான்னு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யாவோட வார் போயிட்டு இருக்கு, ஸோ இதோட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் இந்த இங்கிலீஷ் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ஜோனுங்க. ஸோ இது வந்து ஒரு ஜார்ஜியாவோட ரீஜன் பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாவே நம்ம படிக்கலாம். அண்ட் இந்த யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்டோட என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷனுமே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாம WHO, ECFMG, யூரோப்பியன் யூனியன் சொல்லி எல்லா கண்ட்ரியோட ஆர்கனைசேஷனுமே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியன் கரன்சில ஒரு 2 லேக் தாங்க சார்ஜ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹாஸ்டல் பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ஹாஸ்டலோட ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அகாமடேஷனுக்கு 1 இயருக்கு நமக்கு 12,000 சார்ஜ் பண்றாங்க. என்னடா 12,000 சொல்றானே 1 மந்தோட ஃபீஸ் சொல்றானான்னு நினைக்காதீங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தங்குறதுக்கு நம்ம இந்தியன் கரன்சில 12,000 தாங்க சார்ஜ் பண்றாங்க. இது ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால நம்ம ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டியோட மெஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மெஸ்ன்னு எடுத்துக்கும் போது நமக்கு 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் மெஸ். ஸோ பிரைவேட் மெஸ் எடுத்தோம் அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து நமக்கு ஒரு 6,000ல இருந்து 7,000 வரைக்கும் நமக்கு சார்ஜ் ஆகுது. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போத் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் சொல்லி 2 பேருக்கும் கம்பைன் பண்ண மாதிரி தான் நம்ம ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபுட் செட் ஆகல, எனக்கு வந்து நம்ம ஊர் டைப்ல நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே செல்ஃப் குக் பண்ணிக்கலாம். செல்ஃப் குக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல கிச்சன் செட்டப் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் நீங்க என்ன சமைக்கணுமோ அதுக்கான திங்ஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு நியர்பைல கிராசரி ஷாப்ஸ்ல இருந்து ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கு. நீங்க என்ன சமைக்கணுமோ அதுக்கான வெஜிடபிள்ஸ், ரைஸ் நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணியுமே சமைக்கலாம். இல்ல நீங்க இங்கிருந்து போகும்போதே செல்ஃப் குக் ஆப்ஷன்ல தான் போறீங்க அப்படின்னா இந்தியால இருந்தே ஒரு 2.5 kgக்கு வந்து ஒரு மசாலா சின்ன சின்ன பேக்கெட்டை கொண்டு போய் கூட நீங்க செல்ஃப் குக் பண்ணிக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருக்க நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான அளவுல தாங்க படிச்சுட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த கபாடியன் யூனிவர்சிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா ஃபீஸ் இருந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அண்ட் இந்த வருஷம் ஒரு 3 லட்ச ரூபா ஆக்கணும்னே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இங்கிலீஷ்க்கு நிறைய பேர் அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம மூலியமாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ்க்கு அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் என்ன பண்ணணும்ன்ற சொல்லிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அப்ராட்ல MBBS பண்ண போறீங்க. எனக்கு காலேஜ்ல இருந்து ஃபுட்ல இருந்து அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும், எந்த ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்றேன். பட் எனக்கு வந்து என்னால ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லேக்ஸ் தான் என்னால ஆஃபர் பண்ண முடியும். அது ஒரு கவர்மெண்ட் காலேஜா இருக்கணும். என்னால பேரண்ட்ஸ் ரொம்ப என்னால ஆஃபர் பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து சில சாக்ரிஃபைஸ் நான் பண்ணிப்பேன், நானே சமைச்சு சாப்பிட்டுப்பேன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். பிகாஸ் இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து நம்ம கொஞ்சம் செல்ஃப் குக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் மெஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமனா தான் குக் பண்றாங்க. ஸோ நம்ம ஊர் தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஃபுட்டு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க செல்ஃப் குக் பண்ணி நீங்களே கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன்ல பேரண்ட்ஸோட ஓன் வீடோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ ஏதோ ஒரு லேண்டோட டாக்குமெண்ட் ஷூரிட்டியா வச்சு லோன் எடுத்து படிச்சிருவாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சார் என்னோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வீடு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, பட் எனக்கு 2 லேக் ஃபீஸ் அவங்களால ஆஃபர் பண்ண முடியும்,
2 லேக் ஃபீஸ்ல எனக்கு யூனிவர்சிட்டி வேணும். நான் அங்க போயிட்டு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். எம்பிபிஎஸ் தான் என்னோட பேஷன். ஸோ நான் அங்க போயிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணியோ இல்லை நானே சமைச்சு சாப்பிட்டு கூட நான் நல்லா படிச்சுட்டு இங்க வந்து நான் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண போறேன் சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். அண்ட் இப்போ வரைக்கும் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இந்த இயர் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. எங்க சைட்ல இருந்து ஒரு தமிழ் செஃப் கூட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபுட்டுக்கான மெஸ்மே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. அண்ட் இப்போ கபாலா யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆகி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அவங்களோட டிபாசிட்டுமே நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இன்னும் அட்மிஷன்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க யாரெல்லாம் ரஷ்யாவில் அட்மிஷன்ஸ் பாக்குறீங்க, அதுவும் இங்கிலீஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா ஆனதுக்கு அப்புறமா நீங்க எங்கிட்ட அட்மிஷன்ஸ் போடலாம். அண்ட் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அட்மிஷன்ஸ் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதுல கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம கிர்கிஸ்தான்ல இருக்க ஏஷியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம மூலியமாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்மே அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்கு. பட் அந்த யூனிவர்சிட்டிஸ்லயே ஒரு நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஏஷியன் யூனிவர்சிட்டி கேட்டீங்க அப்படின்னா ஏஷியா மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, சரி ஓகே ஏஷியன் யூனிவர்சிட்டி வந்து யூடியூப்ல நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, இது நல்ல காலேஜ், அதுவும் 2 லேக் நம்ம பட்ஜெட்ல இருக்கு, நம்ம இதுல அட்மிஷன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நீங்க ஒரு சொல்யூஷன் வந்திருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் போய் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னும் போது அவங்க உங்ககிட்ட ஏஷியன்ற பேர்ல ஏஷியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சென்ட்ரல் ஏஷியனுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் அவேர்டா அவங்க ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தான் பண்றாங்களா, ஸோ அந்த யூனிவர்சிட்டி எவ்வளவு இயர்ஸா ரன் ஆகுது, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற அவங்க கன்சல்டேஷனோட பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏஷியன்லயோ இல்லை இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளோட பிக்மி யூனிவர்சிட்டிக்கு எப்போனாலும் நீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போடுறதுல இருந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டிபார்ச்சர்ல இருந்து அங்க நம்ம 6 இயர்ஸ் ஆன் ஸ்பாட் வரைக்கும் உங்களுக்கு A to Z எல்லா ப்ராசஸுமே பண்ணி சேஃப் அண்ட் செக்யூர்டா உங்களை நம்ம கூட்டு போயிடுவோம். அண்ட் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இங்க FMG எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்ஸுக்காக இருக்கட்டும் எல்லா விதத்துலயுமே நம்ம உங்களுக்கு அசஸ் பண்ணோம்.